தியேட்டர்ல ஒரு ட்ரெயினை பார்த்து பயந்தோன்ன கதை உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது புதுசா இருக்கு அப்படித்தானே கேக்குறீங்க. இதுதான் சினிமா. ஓகே, வாங்க வீடியோக்கள் போலாம். அதுக்கு முதல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மற்றது எல்லா அக்கௌண்ட்ஸ்லயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சிருந்தா தான் நான் போற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு எத்தனை கூட லைக் வருதோ அவேண்ட வாழ்க்கை வரலாறு பற்றி அடுத்ததாக அலசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப வந்து சினிமா என்பது வெறுமனே பொழுதுபோக்குக்காக பார்க்கின்ற ஒரு விடயமாகத்தான் கருதப்படுகிறது. ஆனா இது இந்த ஆரம்ப கட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் வர தொழில்நுட்பம் வந்து யாராலையும் நம்ப முடியாத ஒரு கதைக்களமாக காணப்படுது. உதாரணமாக குறிப்பா 1800 காலகட்டத்தில தான் இது இந்த ஆரம்பமாக காணப்படுது. அதாவது அப்படியெல்லாம் நடிக்கல. ஆனா அக்காலகட்டத்தில தான் இந்த சினிமாக்கான ஒரு முதலாவது ஸ்டெப் அடித்தளம் வந்து வைக்கப்படுகிறது, பேஸ்மெண்ட். காரணம் வந்து அக்காலகட்டத்தில நிழல் படங்கள் எடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் வந்து அசைதண்டா அத அசைய விட்டு எடுக்க சம்திங். அந்த சினிமானும் சொல்லலாம், நிழல் படம் தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு பல்வேறுபட்ட மாற்றங்கள். இரண்டாவது தாமஸ் அல்வா எடிசனுடைய பங்களிப்பாக தான் காணப்படுது. ஏனென்றா அவர் தான் ஒரு ஆள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு திரையரங்க அமைச்சிருக்கிறார். என்னடா இது புதுசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதன் பேர் கைனடோஸ்கோப் தான் இதன் பேர். அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஒரே ஒரு ஓட்டையின் வழியாக அந்த உள்ளுக்க காட்சிப்படுத்தப்படுகின்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து அக்காலகட்டத்துல மிகவும் பிரபலியமான ஒன்றாக காணப்பட்டிருக்குது. காலகட்டத்துல 1800 காலகட்டத்துல முக்கியமான ஒரு விஷயமாக வந்தது லூமியர் சகோதரர்களின் புரட்சி. இவே வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவினம். குறிப்பா 1895 காலகட்டத்துல இவை ஒரு கருவி ஒன்று உருவாக்கினோம். அப்படி என்றால் அந்த கருவி மூலம் நீங்கள் படம் பிடித்துக் கொள்ளலாம். அதே அந்த கருவியை பயன்படுத்தி அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த டெக்னாலஜி அக்காலகட்டத்துல கண்டுபிடிச்சிருக்கணும். சோ அப்பே அந்த டேப் தானே, அந்த டேப்ல ஓட அந்த வெளிச்சம் பட்டு சம்திங் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அங்க வந்து முதலாவது காட்சி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 1895 முதலாவது காட்சி வந்து காட்சியேற்றப்படுகின்றது. இதுதான் சினிமா வரலாற்றின் முக்கியமான ஒரு திருப்புமுனை. அப்பதான் அந்த சீன் நடந்திருக்கு. திரையில வந்து ட்ரெயின் ஒன்று வந்திருக்கு. மக்கள் வந்து அது எங்களை நோக்கித்தான் வருகுதுண்டு தியேட்டர்ல இருந்து ஓட வலிக்கிட்டு இருக்கணும் அந்த தருணத்துல. சோ அதான் அந்த சினிமாண்ட இம்பாக்ட். ஆரம்ப காலகட்டத்துல வெறுமனி இப்ப தொழிற்சாலையில இருந்து தொழிலாக வெளியில வர மாதிரியும் ட்ரெயின் வந்து எங்களை மோத வர மாதிரியும் தான் காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் கதை சொல்லும் கலையாக சினிமா மாற்றப்பட்டிருக்குது. அதுல முக்கியமான இடத்தை வகிக்கின்றவர் தான் இந்த ஜார்ஜ் மேலிஸ். இவர் என்னடா பெருசா செஞ்சு போட்டாருன்னு நீங்க கேட்கிறேன் விளங்குது. இவர் ஒரு மந்திரவாதியாக காணப்பட்டதாக குறிப்பிடப்படுது. இவர் தான் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ வந்து சினிமாக்குள்ள கொண்டு வரார். அதாவது இவர் ஒரு படம் ஒன்று இருக்கிறார், ட்ரிப் டு த மூன். அதாவது எங்களுடைய முன்பிருந்த சினிமாவாக இருக்கட்டும், நிழற்படமாக இருக்கட்டும், அக்காலகட்டத்தில் எடுக்கப்படாத ஒரு விடயம் அவர் எடுத்திருக்கிறார். ஆரம்ப காலகட்ட படங்களை பாத்தீங்கன்னா மௌன படமாகத்தான் இருக்கும். அதாவது மௌன படம்டா பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வரும். ஆனா கதாபாத்திரங்கள் கதைக்காது. ஐ மீன் கதைக்காதுன்னு கதைக்க தெரியாதா இல்லையான்னு இல்ல, அக்காலகட்டத்துல மௌன படங்களாக எடுக்கப்பட்டது. உதாரணம் வந்து சார்லி சாப்ளின் மூவிஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மற்றது 1927 தான் பேசும் படம் கொண்டு வந்திருக்கணும். அக்காலகட்டத்துல தான் கதாபாத்திரங்கள் வந்து உரையாடக்கூடிய ஒரு கட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஃபைனலி 1930க்கு பிறகுதான் இப்ப நீங்க பாக்குற கலர் பிலிம். அதாவது அவர் என்ன கலர் உடுப்பு போட்டிருக்கிறார், ஓ அந்த சிவப்போ கருப்போ, அப்படி நீங்கள் அதை மாற்றி நினைக்கக்கூடிய அளவுக்கு கலர் பிலிம் அப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இப்ப நாங்கள் தமிழாக்கள் வந்து பாக்குறது ஒன்று இலங்கையில எடுக்கப்பட்ட படமாக இருக்கட்டும், இல்ல இந்தியாவில் எடுக்கப்பட்ட தமிழ் படங்களாக இருக்கட்டும், அதைத்தான் ஓரளா பாப்போம். ஏன்னா மற்ற லாங்குவேஜ் வந்து மேபி அந்த இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தோம்னா இங்கிலீஷ் மூவிஸும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ். அப்படிப்பட்ட படங்களாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட படங்களை நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இந்தியாவில வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் இந்திய சினிமாவின் தந்தை. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அவர்கிட்ட பேர் தான் தாதா சாஹேப் பால்கே.
இவர் 1913 படம் ஒன்று எடுத்திருக்கார். அது முழு நீள படமாக காணப்பட்டது. அதான் இந்திய சினிமா வரலாற்றில முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. அந்த படம் ராஜா ஹரிச்சந்திரா. இந்த படம் தான் ஒரு முழுநீள படமாக எடுக்கப்பட்டது. இதுதான் சினிமா ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரு தொடக்கமாக காணப்பட்டது. அதுக்கு பிறகு 3D மூவிஸ் 4Kல ஷூட் பண்றது போய்கொண்டிருந்தாலும் அக்காலகட்டத்துல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இக்காலகட்டத்துல அதை டெவலப்மெண்ட் தான் பண்ணி கொண்டிருக்கணும். புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கப்படையில. ஓகே, ஃபைனலி சினிமா என்பது ஒரு நவீன தொழில்நுட்பம். தெரிந்து கொள்றதுக்காகவும் பல்வேறுபட்ட விதங்கள்ல பல்வேறுபட்ட நல்லதுகளை செஞ்சாலும் இதுவும் ஒரு முத்தமிழ்கள் கலவையாகத்தான் காணப்பட்டது. அதாவது முத்தமிழ்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயல் இசை நாடகம். முத்தமிழ்கள் தான் இயல் இசை நாடகம். அந்த முத்தமிழ்கள் இந்த கலவையாகத்தான் இவ சினிமா காணப்படுது. இயல் ஸ்கிரிப்ட், இசை மியூசிக், நாடகம் ஆக்டிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சினிமா ரிலேட்டடான உங்களை சினிமான்னு இருக்கிற ஆக்களுக்கு இதை சென்ட் பண்ணுங்க. அவையும் கொஞ்சம் நாலேஜை வளர்த்து கொள்ளட்டும். ஸோ இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவான கிரேசியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். மறக்காம கிடைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோண்டா. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ மறக்காம எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க. காய்ஸ் வீடியோவில் பார்ப்போம். பாய்.